வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் காரைக்குடியிலேருந்து முத்துலட்சுமி பேசுகிறேன். மக்களே, நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், உங்கள்கிட்ட நான் விருப்பப்படுறேன். காரைக்குடியை பற்றி நிறையா பசங்க வீடியோவில் போடுறாங்க, சரிங்களா? காரைக்குடியிலேருந்து நிறையா பசங்க வீடியோலாம் போடுறாங்க. அது போடுறது பிரச்சனை இல்லை, அதை ஒழுங்காக போடணும், சரிங்களா? ஏன்னா எங்கள் காரைக்குடியோட பேரை கெடுத்துட வேண்டாம். இப்போ உள்ள பசங்க போடுறாங்க. இதெல்லாம் நாங்களாம் 100 தலைமுறை 200 தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஊர் காரைக்குடி. செட்டிநாடுனாவே ஒரு தனி ஒரு இது, சரிங்களா? அதனால் நிறையா பசங்க காரைக்குடியை என்னமோ தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ராஜா வீடு, ஆயிரம் ஜன்னல் வீடு. ஆயிரம் ஜன்னல் வீட்டில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? அந்த வீடு எப்படி கட்டினாங்க, எப்படி இது எல்லாமே எங்களுக்கும் தெரியும். ஆயிரம் ஜன்னல் வீட்டில் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க வீட்டில் ஒரு குக்கிங் போகிறேன். ராஜா வீடு பள்ளத்தூரில் இருக்குது. அந்த செட்டியாரும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், எல்லாமே நம்மளுக்கு இது. ஆனால் திட்டாந்திரமாக இது எதுவும் ரொம்ப பேசி இது பண்ணி இது பண்ணக்கூடாது. அதே போல் லஞ்சம், அதாவது மீடியா உங்களுக்கு மீடியாவில் உள்ளவங்க என்னென்னா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்றது. ராஜா வீட்டுக்குள்ளேலாம் இந்த இன்ஸ்டாகிராமில் உள்ள லேடியெல்லாம் காசு கொடுத்து தான் போய் வீடியோ போடுறாங்க, சரிங்களா? முன்னாடியெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. இப்போ சும்மா தெரிஞ்சவங்க போனால் கூட காசு வாங்குறாங்க. மக்களே, நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். வீடியோ எடுக்கிறதா இருந்தால் உங்கள் ஊர்களுக்குள்ளே உங்கள் வீட்டுகளுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போய் எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் மீடியாக்குள்ளே நுழையிறதுக்கு மீடியா அவங்களுக்கு திருப்பணும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டில் போய் வீடியோ போடுறீங்க. பாயிண்ட் அது தப்பு, சரிங்களா? முன்னாடியெல்லாம் ராஜா வீட்டுக்குலாம் காசு கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த யூடியூப்பில் வர்றாங்கல்ல, அவுத்து போட்டுக்கெலாம் ஆடிக்கிட்டு இந்த ட்ராயரை மாட்டிக்கிட்டு பனியனை மாட்டிக்கிட்டு இந்த இம்புட்டு அகலத்துக்கு ஜட்டியும் பனியனையும் போட்டுக்கிட்டு அதிலெல்லாம் போய் வீடியோ எடுத்து நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. என்னை பொறுத்தளவில் அதை நான் சொல்ல முடியும். அதே மாதிரி சினிமாக்காரவங்க பனியன் சட்டியோடையும் ஆடுறாங்க. இப்போ 2-3 பொண்ணுங்க அந்த பொண்ணு நல்லா கருப்பாக இருக்கும். அந்த பொண்ணு கூட ரொம்ப கருப்பாக இருக்கும். அது நல்லா ஃபேமஸாகவும் ஆகிடுச்சு. அது ஏன் அந்த பொண்ணு உங்களுக்குலாம் கண்ணு கூதியெல்லாம் தெரியலையாடா? ஏன்டா மானங்கட்ட கூதியெல்லாம் பார்க்குறீங்களடா? வீடியோ பார்க்குறீங்களா? ஏன் அந்த பொண்ணுகிட்ட நீங்களாம் தெரியாதா? இல்லை சொல்லுங்கள். அந்த வீடியோ எடுத்து எனக்கு போட தெரியல. அந்த பொண்ணை நீங்கள் செருப்பால் அடிங்க, சரியா? யாருன்னு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ட்ராயரை போட்டுக்கிட்டு ஆடுறது என்ன, மினுக்கிறது என்ன? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைங்க. சோத்தை தானே திங்கிறீங்க. நீங்களாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சுருந்தா உங்களுக்குலாம் வெக்கமான சூடு எதுவுமே இருக்காதா? நான் ஏன் தெரியுமா அதெல்லாம் நான் பண்ணுறேன்? நான் வீடியோ அதை பார்க்குறேன், ஆனால் எனக்கு நறுக்குன்னு இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நாங்கள் உங்களை திட்டுறோம். மக்கள்லாம் என்ன பண்ணுறேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இதுலேயும் சரி அது பாதி ஜெட்டியோடு போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. நிறையா இருக்குதுங்க பொண்ணுங்க, சரிங்களா? அதெல்லாம் உங்கள் கண்ணுகளுக்கு தெரியலை. ஆனால் ஒன்றா என்ன தெரியுமா, பேட்டி போய் எடுத்துடுறாங்க லேடிஸுங்க. நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, நீங்கள் எப்படி போனீங்க, நீங்கள் எவன்ட்ட போய் படுத்தீங்க, எப்படி முன்னேறினீங்க, எல்லாம் பண்ணிடுங்க. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க கற்றுக்கங்க. அந்த பொண்ணுக்கு 30 வயசுகிட்ட இருக்கும். அது கல்யாணம் ஆகலை. காரைக்குடி பாற பொண்ணு தான். அவள் கருப்பாக இருப்பாள். அந்த பொண்ணு சரியான கருப்பு, சரிங்களா? அவளாம் நெஞ்சு இந்த இவ்வளவுக்கு இருக்கும். அப்படி அதெல்லாம் தப்பு. மக்களே, இந்த உலகத்தில் இருக்கிற அன்னைமார்கள்ட்ட நான் சொல்கிறேன், என்னடா அந்த பொண்ணு பேசி தயிர்ந்து நினைக்காதீங்க, சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யார் எல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன குழு தான் கொடுக்க முடியும் மக்களே. நன்றி, வணக்கம்.